नमो चिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाध भगवद्भक्तिसिन्धवे। नमो चिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाध भगवद्भक्तिसिन्धवे। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। நமசபாய் இந்த 2025-26 தனுர் மாத உபன்யாச சீரியஸில் ஸ்ரீ யாமுனாச்சாரியருடைய ஸ்தோத்திர ரத்னம் என்கிற ஒரு காவியத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம். அதில் உபோத்காத்தத்தை பார்த்தோம். இப்போ முதல் பத்தியம் தொடங்கி இரண்டு பத்தியங்களை அனுபவிக்க முயற்சி பண்ணலாம். முதல் பத்தியத்தில் தன்னுடைய பிராச்சாரியரான மேலும் பிதாமகரான நாதமுனிக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். நமஹ நமஹன்னு வந்தாலே நான்காம் வேற்றுமையில் சம்ஸ்கிருதத்தில் அந்த நம சப்தம் யாருக்கு உரித்தாக ஆகின்றதோ அவர்களுக்கு நான்காம் வேற்றுமை சப்தம். நாதாய மிச்செல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. அச்சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராகிய ராசையன்னு இருக்குது. ரெண்டு பதங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நாதாய முனையே அகாத பக்தி பகவத் சிந்தவே, அதுவும் கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதனால் நாதாய முனையே நாத முனையே பிரித்து அந்த சந்தஸுக்காக அழகாக இருக்கிறதுக்காக நாதாய முனையே, அதில் பாவமும் இருக்குது. மம நாதாயன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு நமஸ்காரங்கள். நமஹ நமஸ்காரம், நாத முனையே நமஸ்காரா, நாதாய முனையே நமஸ்காரா. இப்போ எதற்காக நாத முனைக்கு நமஸ்காரம் பண்ணோம்? இப்போ இவருடைய தாத்தாவாக இருக்கட்டும், முதல்ல நம்ம ஒரு கிரந்தங்கள்லாம் பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது அந்த கிரந்தகர்த்தா தன்னுடைய ஆச்சாரியனுக்கு வந்தனங்களை தெரிவிப்பார் முதல்ல. அதற்கு பிறகு தான் தேவதா நமஸ்காரம் இருக்கும், தன் ஆச்சாரிய குரு வந்தனம் இருக்கும். இப்போ இவருடைய குருமார்கள் யாரையும் இவர் வந்தனம் பண்ணாமல் தெரியல, நேராக பிராச்சாரியர்னா ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் அவரே பண்ணிருக்காருன்னு கேட்டால் அதுக்கு சமாதானம் சொல்ல போகிறார். முதல்ல பிராச்சாரியரும் ஆச்சாரியர் தானே, ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் இருந்தாலும் ஆச்சாரியர் தானே. ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு சுற்றி சொல்கிறதா இல்லையா? ஆச்சாரியவான் புருஷோ வேதனை சாந்தோக்கியம் சொல்கிறது. எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரோ தஸ்யைத்தே கதிதா ஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹா இது கடவுளி சொல்கிறது. எவரிடத்தில் எவனுக்கு தெய்வத்தினிடத்தில் என்ன ஒரு பக்தி இருக்குமோ அதே மாதிரி பக்தி குருவிடத்திலும் இருந்தால் அந்த குருவினால் உபதேசம் பண்ணப்பட்ட ஏன் பண்ணப்படாத பாகங்கள் கூட அவனுக்கு நன்றாக எப்பொழுது தேவையோ அப்பொழுது அவனோட புத்தியில் தோன்றும் அப்படின்னு சுற்றி சொல்கிறது. அதனால் குரு வந்தனீயர், ஆச்சாரியர் வந்தனீயர், அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். இது பல பிரமாணங்கள் காட்டுறார் சுவாமி தேசிகனும். அப்படி பண்ணச்சு எதற்காக பிராச்சாரியருக்கு பண்ணார் அப்படின்னு கேட்டால் பிராச்சாரிய பஜனமப்பி கர்த்தவியம் அப்படின்னு காட்டணும். என்னுடைய குரு இவர், நான் அவரை வழிபடவேன், அவரை வழிபட கடவேன், அவருடைய குருக்கள்லாம் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு இருக்கக்கூடாது. நம்முடைய குருவினுடைய குரு அவருடைய குரு எல்லாருமே கொண்டாடணும். ஆச்சாரிய வம்சே ஞேய பவதி ஆச்சாரியானாம் அசௌ அப்படின்னு இவருக்கு குரு, இவருக்கு குருன்னு அந்த கடமை எல்லாருக்கும் இருக்குது. அதையும் காட்டுவதற்காக இந்த ஒரு பாவம். ஸோ நாதாய முனையே நமஹா இதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. மிச்சம் அவருக்கு அன்வயப்படுத்தணும். அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராகிய ராசையே நாதாய முனையே நமஹா. அச்சிந்திய அத்புத அது பார்த்துட்டோம். அகாத பக்தி சிந்தவே நாதாய முனையே நமஹா. சிம்பிளாக
சுருக்கமாக அர்த்தம் சொல்லணும்னு சொன்னால், நாதமுனிகளுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள். எதற்காகன்னு கேட்டால், அவர் அச்சிந்திய, சிந்தியம் அப்படின்னு சொன்னால் நம்மால் சிந்திக்கத்தக்கது, நம்முடைய புத்தியினுடைய அந்த இதுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம், சக்திக்கு. அச்சிந்தியம்னா நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாதபடி இருக்கக்கூடியது. அத்புதம், அதனாலேயே அற்புதமாகவும் இருக்குது. அது அற்புதமாக இருப்பதனாலேயே நமக்கு அச்சிந்தியமாகவும் இருப்பது, அச்சிந்தியத்தினால அற்புதமாக இருக்குது. அக்லிஷ்ட, கிளிஷ்டம்னா கஷ்டப்பட்டு அடைந்தது கிளிஷ்டம் இல்லையா? சில பேர் அத்தியனம் பண்ணுவா, அத்தியனம் பண்ணிச்சா பார்த்தோன்னா 10 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு அப்படியே அத்தியனம் பண்ணுறவா இருக்கா. சில பேர் ரொம்ப சுலபமாக 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் முடித்தவாலாம் இருக்கா. அது பகவான் அனுகிரகம். அப்படி இவருக்கு பகவானுடைய கிருப்பையினால் அக்லிஷ்டமான ஒரு என்ன இருந்தது அப்படின்னு கேட்டால், ஞானம் மற்றும் வைராக்கியம். ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பரமாத்ம ஸ்வரூபம் என்ன, பரமாத்ம சுபாவம் என்ன, ஜீவாத்ம தத்துவம் என்ன, பிரகிருதி என்ன, எல்லாம் பிரித்து அறிந்து இந்த விசிட்டாத்வைத சம்பிரதாயம் இருக்கும்னு அதற்கு மேல் எல்லாம் அதில் எல்லாம் அடங்கிடுது. அத்தனை ஞானத்தை உடையவர். நிறைய பேருக்கு ஞானம் இருக்கும், ஞானம் கூட கிடச்சிடும், ஆனால் வைராக்கியம் இருக்காது. லோக விஷயங்களில் விடுறதுக்கு அவளுக்கு மனசு இருக்காது, சக்தி இருக்காது. ஆனால் சுவாமி அப்படி இல்லை. நாதமுனிகள் ஞான வைராக்கியம் ராஷி, ராஷினா ஒரு குவியல் அவரிடத்துல இருக்கான். ஞானம் என்ன, வைராக்கியம்னா இவற்றினுடைய இவைகளுடைய ஒரு குவியல். அப்படி இருக்கக்கூடிய நாதமுனிக்கு நமஸ்காரம். ஏன்னா நமக்கு விஷயங்கள்லாம் இருக்கும், நம்முடைய மனைவி, மக்கள், சொத்து எல்லாம் இருக்கணும், பதவி எல்லாம், அதெல்லாம் அதாவது அவைகள் மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தான்னு அர்த்தம். இங்கே வைராக்கியத்தோடு இருந்தான்னு அர்த்தம். அதற்கு பிறகு சரி, ஞானம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, இவருக்கு பரமாத்மா பற்றிய அறிவும் இருக்குது, ஞானமும் இருக்குது. பக்தி இருந்ததா தெரியலையேன்னு கேட்டால், அதுவும் மிகுதியாக இருந்தது. அகாத பக்தி சிந்தவேன்னுட்டார். சிந்துனா கடல், பக்தி சாகரமாகவே அவர் இருந்தார். சரி, கடலில் பலதரப்பட்ட கடல்கள் இருக்குது. சிலதெல்லாம் சின்னதாக இருக்கிறது கூட கடல்னு பேர் கொடுத்துட்றான் லோகத்தில். அது மாதிரி என்கிட்டால் அகாத, நம்ம லோகத்தில் பசிபிக் ஓஷன் தான் நமக்கு தெரிஞ்சது அகாதம், அவ்வளோ டீப், அதுக்கும் கீழே போயிட்டான். ஆனால் இவர் அப்படி இல்லை. ஆழம் எவ்வளவுனே தெரியாத அளவுக்கு ஒரு கடல், பக்திக்கு ஒரு கடல் இருக்குமே, ஆனால் அது நாதமுனி. சஞ்சலமே இல்லாமல் இருக்கும். உள்ளுக்குள்ளே போயாச்சுன்னா உள்ளே போக 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 ஒரு ஸ்டெடினஸ், அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். எந்த சஞ்சலமும் இல்லாமல், எந்த அலைகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த பக்திக்கு ஒரு சொரூபமாகவே அவர் இருந்தார் அப்படின்னு இது பகவானுடைய ஒரு பிரசாதார்த்தமாக தான் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஆச்சாரிய புருஷர். அதனால் அவரை இவர் அவ்வாறு முதல் பத்தியத்திலேயே பல காரணங்களுக்காக அவரை நமஸ்கரிக்கின்றார். இதில் ஒரு சுவாரஸ்யம், சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறாருன்னா, சாதிக்கிறாருன்னா, நாதாயன் தானே போட்டிருக்கு, அவர் இவர் பேர் ஸ்ரீ ரங்கநாத முனி தானே அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு நியாயம் இருக்கா, ஒரு வச்சனம் இருக்கா. என்னன்னு கேட்டால், பாதி சொன்னாலும் சரி, பூர்த்தியாக சொன்னாலும் சரி, அந்த பெயருக்கு அந்த व्यक्तिயுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது அப்படின்னு ஒரு நியாயத்தை மேற்கோள் காட்டி காண்பிக்கின்றார். அதனால் அவருக்கு நாதாயன்னு போட்டால் கூட, நாதமுனின்னு போட்டால் கூட அது ஸ்ரீ ரங்கநாத முனியே அது அந்த சொல்லானது குறிக்கும்னு. மேலும் வைராகியத்துக்கு ஒரு 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 விஷயம் சாதிக்கிறார். வைராக்கியம்னா பொதுவாக நம்ம லோகத்தில் எடுத்துக்கக்கூடியது புத்திர பௌத்திர இதெல்லாம் தான் சொல்கிறோம். ஆனால் ஸ்வ ஆத்ம அனுபவம்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்மளை திசை திருப்பிடும். அதன் மீதும் இவருக்கு ஈடுபாடு கிடையாது, கைவல்யத்து மேலேயும் ஈடுபாடு கிடையாதான். அதனால் அப்படிப்பட்ட நாதமுனிகளுக்கு நமஸ்காரம் அப்படின்னாச்சு. அடுத்து, தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்வ ஞானானுராக மகிமாதிசயாந்த சீம்னே நாதாய நாதமுனயேத்ர பரத்ர சாபி நித்யம் யதீய சரணௌ சரணம் மதீயம்.
तस्मै नमो मधुजिदङ्घ्रिसरोजतत्त्वज्ञानानुरागमहिमातिशयान्तसीम्ने नाथाय नाथमुनयेऽत्र परत्रजापि नित्यं यदीयचरणौ शरणं मदीयम्. இரண்டாவது பத்தியம் மூலமாக மறுபடியும் நமஹ தஸ்மை நமஹ. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணார், பிரணம்ய அப்படின்னு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணார், நமஹன்னு சொன்னார். அது போரலை, ஏன்னா அவ்வளவு பிரபாவம் அவரால் இவர் மீது இவருக்கு. அதனால் மறுபடியும் ஒரு நமஸ்காரம் தஸ்மை. இப்போ முதல் பத்தியத்திலேயே அவருடைய திருநாமத்தை சொன்னதுனால தஸ்மை, அவருக்கு மீண்டும் நமஹன்னு. நாத்தாய நாத்தமுனையே அப்படின்னு நாத்தாயன் தனியாக போட்டதுனால தன்னுடைய நாதன் தலைவன் ஆச்சு, நாத்தமுனை பேரும் ஆச்சு. ஒரு அன்வயம் பார்த்தோம்னா நமஹ, ரெண்டு அன்வயம் பண்ணலாம். நாத்தாய முனையே நமஹ, தஸ்மை நாத்தாய முனையே நமஹ, தஸ்மை நாத்தாய நாத்தமுனையே நமஹ. இது நமஹாக்கு இது ஒரு அன்வயமாச்சு. அதாவது அந்த அன்வயத்தை மட்டும் வாசித்தோம்னா மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமாதிஷயாந்த மகிமாதி, இப்போ இங்கிலீஷில் மகிமாதி ஷயாந்த சீம்னே நாதாய தஸ்மை நாதமுனையே நமஹா அப்படின்னு அர்த்தங்களை பார்க்கலாம். அதற்கடுத்து அத்திர பரத்திர சாப்பி நித்தியம் யதீய சரணம் மதீயம் சரணம். ஸோ முதல்ல நமஹா நமஸ்காரங்கள் யாருக்கும் கேட்டால் அந்த நாதமுனி என்கிற என்னுடைய நாதனுக்கு, எஜமானனுக்கு நமஸ்காரம். ஏன் அப்படின்னு கேட்டால் அவருடைய திருவடி இருக்கோன்னோ சரணம் மதியம் எதிய சரணம், எவருடைய திருவடி இருக்கோன்னு அது அடியனுக்கு ஒரே போக்கு, அதுதான் சரணம், அதுதான். இங்கே மட்டும் இல்லை, பரத்திர சாப்பின்னுட்டு இந்த உலகம் மேல் எங்கே போனாலுமே கதி அவர் தான். அவர் என்னவாக இருக்கின்றார்னு கேட்டால் ஒரு பெரிய பதமாக போட்டுட்டார். மதுஜித் அங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமாதி ஷயாந்த சீம்னே. மதுஜித் இது எம்பெருமான், மது என்கிற அரக்கனை கொன்றவன். அவனுடைய திருவடி, அங்கிரினா திருவடி, சரோஜம்னா தாமரை. அதில் அந்த தத்துவம் இருக்கணும், திருவடி என்கிற ஒரு இது இருக்கணும். அதனுடைய தத்துவஞான அனுராக, அதை பற்றி உண்மையான அறிவு, மேலும் அதன் மீது ஒரு பக்தி. அனுராகம்னா பக்தி. அப்புறம் அந்த 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 மகிமை இருக்கணும், அது அதிசயாந்த சீம்னேன்னு சொன்னால் அதுக்கு எல்லை இல்லாமல் கிடக்காது. அந்த அந்த எல்லையில் சீமை ஒரு இது எல்லை இருக்குமே, அதுதான் நாதமுனியா. அப்படிப்பட்ட ஞானம் என்ன, பக்தி என்ன, எல்லாம் பகவான திருவடியில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர். அந்த ஞான பக்தி இத்தியாதிகளுக்கு எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட நாதமுனிகள். அவருடைய திருவடி இணை இருக்கும்னா எதிய நித்தியம், அவருடைய எதிய சரணம்னா இது இணையை குறிக்கிறது. அந்த திருவடி இணை இருக்கும்னு அதுவே எனக்கு மதியம் சரணம். அத்திர பரத்திர சாப்பி, இங்கு எங்கு சென்றாலும் அவரே எனக்கு சரணம். இது இரண்டாவது பத்தியம். இப்போ அந்த நாதமுனிகளுடைய விசேஷமான குணங்களை எல்லாம் நமக்கு காண்பிக்கின்றார். குணங்களால் ஈர்க்கப்பட்டு இல்லையா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் பார்க்கச்சே குணைஹி தத் தாசியத்துவம் தஸ்ய தாசியத்துவம் கதகன்னு இளையவன் சாதிக்கிறார். குஹனிடத்தில் பேசும்பொழுது என்னுடைய அண்ணா இருந்தாலும் அவனுடைய குணங்களால் கவரப்பட்டு அவனுக்கு நானே தாசனாக இருக்கக்கூடிய, அது அடியனுடைய விருப்பப்பட்டு, அவன் எனக்கு அண்ணான்றதுனால நான் தாசனாக இல்லை. ஆனால் அவனுடைய குணங்களால் கவரப்பட்டு அவனுக்கு தாசபூத்தனாக இருக்கின்றேன் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் அந்த பக்தி இருக்குமோன்னோ அதுக்கு ஒரு எல்லை நிலமாக நாதமுனிகள் இருந்தார்னு அவருக்கு இவர் அந்த பக்தி மிகுதியினால் அத்திர பரத்த சாப்பின்னு சொன்னால் எங்கே போனாலும் சொன்னால் அந்தளவுக்கு அவர் மீது ஒரு 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 பக்தி அவருக்கு. அதனால்
ஆச்சாரியன் திருவடியே நமக்கு உகப்புன்னு சொல்கிற மாதிரி எங்கு சென்றாலும் அவருடைய திருவடியே உகப்பு என்பது இதனுடைய பக்தியை காண்பிக்கின்றார். இல்லை, சுவாமி தேசிகனுடைய விசேஷமான சில விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டா அவகாசம் குறைவாக இருக்குது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசை இருந்தால் கூட இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படின்னு 15 நிமிஷம் அதுக்கு மேலே கேட்குறதுக்கு மனுஷாளுக்கு இது இருக்காது. அதனால் அதுக்குள்ளே சுருக்கி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ பகவானுடைய திருவடியை பற்றி எதற்காக அப்படி சொன்னார்னு சொன்னால் அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தத் பதத்வயமேவ முமுக்ஷூனாம் சித்தோபாய பிராப்தியம் சேத்தி யாதார்த்த புத்தி. பகவானுடைய திருவடி தான் நமக்கு எல்லாமே. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்னு ஏன்னு சொல்கிறோன்னா அவனே சித்தோபாயம், அந்த பிரபத்தியை தான் சாத்தியோபாயம். இது நன்றாக கற்று உணர்ந்தவர்னு தாத்பரியம் அதற்கு. அதே மாதிரி அவரை பற்றி ஞானம், தத்துவ ஞானம். என்ன தத்துவ ஞானம் கேட்டால் அஜாயமானோ பகுதா விஜாயதேன்னு ஜென்ம கர்மச்சமே திவ்யம்னு கீதையில் சொன்ன மாதிரி அவருடைய அவதார ரகசிய ஞானத்தை எல்லாம் அவர் நன்றாக அறிந்தவர் அப்படின்னு அதற்கும் ஒரு விசேஷம் காண்பிச்சிருந்தார். இல்லை, ஒரு சின்ன சுவாரஸ்யம். இப்போ நம்ம மோட்சத்துக்கு போயாச்சுன்னு சொன்னால் பகவானுடைய திருவடியை தானே நம்ம பற்றுவோம். அங்கே போனால் அங்கே போய் ஆச்சாரியன் திருவடியை பற்றுவோமான்னு கேட்டால் அதற்கு உண்டான ஒரு சாமர்த்தியமாக சமர்த்தனத்தை காண்பிக்கின்றார். இந்த இடத்துல அத்த முக்தேகே பூர்வாவஸ்தாயாம் ஞான பக்தியாதி உற்பாதன முகேன சரணத்துவம். இங்கே முக்திக்கு முன்னாடி ஒரு முமுக்ஷு ஆச்சாரிய திருவடியை பற்றுகின்றான். அவனுக்கு அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு உபாய பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு. பட் பரத்திர மோட்சம் அடைந்த பிறகு அப்படின்னு கேட்டால் முக்தி தசாயாம் சூரியவத் சேஷித்வேன விசிஷ்ட பிராப்பிய அந்தர்பாவாத் தத்ராப்பி பிராச்சீன மகோபகார சாட்சாத்காரேன விசேஷ பிரதிபத்தி விஷயத்தையா ஏவ இது ஆசைய. அங்கேயும் இந்த குரு நமக்கு மாயனம் காணகில்லான்னு சொல்கிற மாதிரி அவன் செய்த அந்த ஆச்சாரியன் செய்த உதவிக்கு நமக்கு கைமாறு கிடையாது இல்லையா? அதையெல்லாம் நினச்சி பார்க்கறனால இதுக்கும் ஆதரணீயம்னு அங்கே அதற்கும் சமர்த்தம் செய்கின்றார். எத்வா பரத்திர சரணத்வ அசம்பவ பிரதிக்ஷேபார்த்தா அயமபி சப்தா. அங்கே போய் இருக்காதோன்ற எண்ணம் வரக்கூடாது, அங்கேயும் உண்டு அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக. நித்தியம் சொன்னால் யாவதாத்ம பாவி. இந்த ஆத்மா தத்துவமான நித்தியம், அது எத்தனை நாள் இருக்குமோன்னு சொன்னால் நித்தியம்னு அர்த்தம், அத்தனை நாள் அப்படின்னு வேறு இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரமாணங்களையும் காட்டுறார். குருரேவ பரம்பிரம்ம குருரேவ பராகதின்னு சாத்பத தந்திரத்தில் கூடிய பிரமாணங்களையும் காட்டி அவர் இவ்வாறு கூறியது மிகவும் சால பொருத்தமான ஒரு விஷயம்னு அதையும் காண்பிக்கிறார். உபேய பாவேன தமேவ சரணம் ரஜயத்துன்னு அந்த பிரமாணம் காட்டுறதுனால குருவனுடைய திருவடியே உபாயம், குருவனுடைய திருவடியே உபேயம்னு காட்டுறதுனாலையும் இவ்வாறு இந்த பத்தியமானது அமைந்திருக்கின்றது. இரண்டாவது பத்தியம். யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ. நம்ம அடுத்த இதில் மேற்கொண்டு பார்க்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயி நமஹ. தாஸ்.